ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ நேற்று நாம் ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் பார்த்துருந்தோம். என்னென்ன விட்டமின் நிறைந்த ஃபுட் உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரியான குறைபாடுகள்லேருந்து நம்ம தப்பிக்கலான்றதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதில் முக்கியமாக நேற்று நம்ம லிப்பிட் சாலிபிள், அதாவது கொழுப்பு மூலியமாக உடம்புல அப்சர்வ் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ்லாம் மேஜராக பார்த்துருந்தோம். அதில் நம்ம டீட்டெயிலாக விட்டமின் ஏ பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக விட்டமின் டி, அதோட தேவை எதனால் இருக்குது, ப்ளஸ் அதோடைய குறைபாடு என்னென்ன சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் விட்டமின் டி சொன்ன உடனே உங்கள் எல்லாரும் மனசுக்குள்ளேயும் விட்டமின் டியா, சூரியன்லேருந்து டேரெக்டாக வர விட்டமின் அது மட்டும் தானே. ஸோ அதனால் நாங்கள் தினமும் காலையில் மதியம் நைட் எல்லா டைமும் வெயிலில் நின்னா எங்களுக்கு அந்த விட்டமின் சத்து வந்துடும், குறைபாடு இருக்காதுன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ முதல் விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் 3/2 பங்கு பீப்புள், அதாவது 3/2 மடங்கு பீப்புள் அனைவருக்குமே விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப காமனாக ஒரு காரணங்களாக இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம்னா மெஜாரிட்டி ஆஃப் டைம் இந்தியன்ஸ் எல்லாருமே இன்டோர், அதாவது ஒரு குறிப்பிட்ட உட்கட்டமைப்புக்குள்ளேயே வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி 95% மேலே சூரிய வெளிச்சத்தில் தான் நமக்கு ஒரு சக்தா, ஒரு ப்ரோட்டீனாக நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த விட்டமின் டி நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்கணும்னா நிறைய டைம் இந்த அர்லி மார்னிங்கும் ஒரு 5 மணிக்கு மேலே, அதாவது 8 மணிக்கு கீழேயும் 5 மணிக்கு மேலே இருக்கிற சூரியனுடைய எக்ஸ்போஜர் நம்ம மேலே படக்குள்ளே நமக்கு விட்டமின் டியோட சிந்தசிஸ் உடம்புல ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்குது. ஆனால் நிறைய டைம் இந்தியன்ஸ் இந்த டைமில் ஒன்று வீட்டுக்குள்ளே இருப்போம், இல்லைனா தூங்கிட்டு இருப்போம். இதனால தான் நிறைய இந்தியன்ஸ்க்கு விட்டமின் டி குறைபாடு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உணவில் விட்டமின் டியோட அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவே உணவு மூலியமாக நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக அசைவ உணவுகளில் மட்டும்தான் விட்டமின் டி கிடைக்கிறத தவிர சைவ உணவுகளில் குறிப்பிட்ட அளவு கம்பேரிட்டிவாக அசைவ உணவுகளை விட கொஞ்சம் கம்மியாகவே விட்டமின் டி கிடைக்கிறதுனால தான் இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைபாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட மேனிஃபெஸ்டேஷனும் நம்ம இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது. சரிங்க சார், விட்டமின் டி குறைபாடால் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும், பெரியவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ விட்டமின் டி குறைபாடு நிறைய குழந்தைங்களை நீங்கள் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் டியோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஜராக எலும்புகள், போன் ஃபார்மேஷனில் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. எக்ஸாம்பிள் பாராதைராய்டு ஹார்மோன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய நாணமில்லா சுரபிகளுடைய ஃபங்க்ஷனுக்கு விட்டமின் டியோட செயல்பாடு ரொம்ப தேவைப்படுது. கால்சியமோட செயல்பாடுக்கு விட்டமின் டி ரொம்ப தேவைப்படுது. பாஸ்பரஸோட அப்சார்ப்ஷன், அதாவது பாஸ்பரஸோட தேவைக்கும் விட்டமின்